DHANU cooking channel. நம்ம சேனலுக்கு புதுசா வந்த நண்பர்கள் இருந்தா subscribe பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற bell icon-ஐ click பண்ணிடுங்க. நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா அப்பப்ப வந்து சேர்ந்துரும். ஓகே guys, நாம இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. இன்னைக்கு நாம என்ன செய்ய போறோம்னா உருளைக்கிழங்கு போண்டா. உருளைக்கிழங்கு போண்டாக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துடலாம் வாங்க. நான் ஒரு 1/2 kg உருளைக்கிழங்கு அவிச்சு உரிச்சு வச்சிருக்கேன். அதுக்கு கடலை மாவு 1/4 கிலோ மாவு, கொத்தமல்லி தேவையான அளவு, ஒரு 2 பூண்டு உரித்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, பச்சை மிளகா காரத்துக்கு தேவையான அளவு, இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 4 வெங்காயம் தேவையான அளவு. நம்ம இப்போது உப்பு எல்லாம் சேர்த்து கலந்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காய பொடி சேர்த்துக்கலாங்க. பெருங்காய பொடி ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து வாய்வு, அதனால் பெருங்காயம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது உடம்புக்கு. 1/4 டீஸ்பூன் அளவு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம சும்மா ஒரு பிஞ்சு அளவு சோடா மாவு சேர்த்துக்கலாங்க, சோடா உப்பு, அவ்வளோதாங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம தண்ணி ஊற்றி கட்டியாக கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா கரைச்சிக்கலாங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது மாவு, நமக்கு வந்து பஜ்ஜி மாவு அளவு கரைச்சி எடுத்துக்கணுங்க. பாருங்கள், நம்ம இந்த அளவுக்கு மாவு கரைச்சாச்சு. இப்போ நம்ம கிச்சனுக்கு போயிடலாம் வாங்க. இப்போ இதெல்லாம் தாளிக்கணும். நம்ம இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டோம், ஒரு தவா வச்சாச்சுங்க. வச்சுட்டு நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். வானல் நல்லா காஞ்சிடுச்சு. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. நம்ம கடுகு சேர்த்து விட்டுடலாம். பாருங்கள், இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. நம்ம வந்து பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்து விட்டுலாங்க. இந்த பூண்டோட வாசனை வந்து நல்லாயிருக்கும் நமக்கு போண்டாவுக்கு, அதனால் பூண்டை சேர்த்து விட்டுடலாம். இப்போ இஞ்சியும் சேர்த்து விட்டுடலாங்க. இஞ்சியும் பூண்டும் வந்து நமக்கு எண்ணெயிலே நல்லா வதங்கினா நல்லாயிருக்கும் அந்த வாசனை. இது கொஞ்சம் நல்லா நமக்கு வறுபடணும், செவரணும். போதுங்க, இந்த அளவுக்கு செவந்தா போதும். நம்ம வந்து இந்த டைமில் வந்து கருவேப்பிலையும் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கோங்க இல்லைங்களா, ரெண்டையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிட்டு நம்ம அடுத்தது வெங்காயத்தை சேர்த்து விட்டுடலாம். பாருங்கள், நம்ம இப்போ உருளைக்கிழங்கு அது வதங்கிறதுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்கை இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கிட்டால் தான் நம்ம இப்போ வெங்காயம் வதங்கின உடனே இதை சேர்த்து விட்டுடணும் அதில். அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. இது சும்மா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. இந்த கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இந்த டைமில் உருளைக்கிழங்கு சேர்த்து விட்டுடலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துடலாங்க. பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்துடுச்சு. நம்ம வந்து மாவு கரைக்கிறப்ப தான் லைட்டாக மாவுக்கு தாங்க உப்பு சேர்த்தோம். இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்குக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அப்படி இப்படியே திருப்பி விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த கொத்தமல்லியை சேர்த்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ போயிட்டு உருண்டை பிடிச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம். இப்போ நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. அப்படி அப்படியே எடுத்து நம்ம மாவில் துவச்சி போடலாம். இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு ரொம்ப பெருசாகவும் இல்லை, ரொம்ப சின்னதாகவும் இல்லை, இந்த அளவு எடுத்து மாவு உருண்டை பிடிச்சிடணுங்க. பாருங்கள், நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம போயிட்டு இதை எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் வாங்க. பாருங்கள், இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெயும் நல்லா காஞ்சிடுச்சிங்க. இப்போ நம்ம போட்டு எடுத்துடலாங்க.
பாருங்கள். இந்த மாதிரி நம்ம கடல மாவில் துவைச்சிட்டு இப்படி போட்டோம்னா சூப்பராக போண்டா வருங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஷேப் அழகாக வந்திருக்கு பாருங்கள் போண்டா. சூப்பராக இந்த அளவுக்கு ஆனாக போதும், எடுத்துடலாம் நம்ம. ஏன்னா உள்ளே வந்து உருளைக்கிழங்கெல்லாம் வெந்திருக்கிறது தான், நமக்கு வந்து மாவு தான் வேகணும், அவ்வளோதான். இவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக ஆயிடுச்சு பாருங்கள் போண்டா. நம்ம இருக்கிற மாவும் போட்டு எடுத்துடலாங்க. பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. இப்போ அப்படியே நம்ம திருப்பி விட்டுடலாம். அப்படியே திருப்பி விட்டு கொஞ்ச நேரம் நல்லா வேகணும்னு விடணும். அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி கலர் வரும். இல்லைன்னா ஒரு பக்கம் பிளாக் ஆகிடும், ஒரு பக்கம் வெந்து வேகாமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம திருப்பி திருப்பி விட்டோம்னா எல்லாம் ஒப்பாக வெந்து வரும் மாவு. ரொம்ப ஈஸியானதுங்க உருளைக்கிழங்கு போண்டா. பாருங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ எடுத்துடலாம் போண்டாவை, வெந்துடுச்சு நல்லா. பாருங்கள் போண்டா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அழகாக இருக்குது, நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. இங்கே பாருங்கள், இவ்வளோ தாங்க உருளைக்கிழங்கு போண்டா. எவ்வளோ சாஃப்டாக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். உள்ள வெரி ஈஸிங்க. ஓகே, நீங்களும் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. பாய்.